லைவ் அப்டேட்டு லைவ்ல பொம்மை டாஸ்க் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை தற்கூரி தர்சிகா வந்து சௌந்தர்யோட பொம்மையை வந்து எடுத்து வச்சுக்கிச்சு. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் என்னென்னா இப்போ ரஞ்சித் சார் அவர்கள் வந்து தர்சிகா பொம்மையை வந்து வச்சுருக்காரு. இங்கே தான் வந்து ஜாக்லின் சௌந்தர்யா அந்த கோவா கைஸ் வந்து ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. அதாவது தற்கூரி தர்சிகா வந்து சௌந்தர்யோட பொம்மையை வந்து எடுத்துகிட்டு உள்ளே வைக்கல. ஆனால் வந்து மற்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து வச்சிட்டாங்க. இப்போ வந்து இவர் நம்ம தீபக் வந்து சொல்கிறார், இன்னும் ஒரே ஒரு இடம் தான் இருக்குது, உள்ளே வந்து பொம்மையை வைக்கணும், அப்படி இல்லைன்னா அவுட்டு அப்படிங்கிற மாதிரி வருதா. இப்போ இந்த தற்கூரி தரிசிக்கா என்ன பண்ணுதுன்னா சௌந்தர்யா பொம்மையை வச்சுக்கிட்டு யார் பொம்மைன்னு காமிக்காமல் ரொம்ப நேரம் இருந்துச்சு. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே ஜாக்லின்லாம் கண்டுபிடிச்சாங்க சௌந்தர்யோட பொம்மை தான் தற்கூரி தரிசிக்கா வந்து வச்சிருக்குது, 200% வச்சிருக்குன்னு தெரிஞ்ச உடனே ரஞ்சித் அவர்கள் வந்து வேற ஒரு பொம்மையை தான் கையில் வச்சிருக்காரு. நான் வந்து உள்ளே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து நான் கேம் ப்ளே பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பொம்மை என்னன்னு கேட்டால் கூட மற்றவங்க கேட்டால் முத்துக்குமரன் கேட்டால் சொல்ல, பவித்ரா கேட்டால் சொல்ல, யார் கேட்டாலுமே சொல்ல. ஆனால் ஜாக்லின் என்ன பண்ணுறாங்க, அப்போ வந்து தர்சிகா தான் வந்து சௌந்தர்யா பொம்மையை வச்சுருக்கா. அப்போ இந்தாங்க சார், இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். தர்சிகா பொம்மையை கொண்டு வந்து நம்ம இவர் ரஞ்சித்தை வந்து கொடுத்துட்றாங்களா. இங்கே வந்து ஜாக்லின் வந்து ஒரு கேம் ப்ளே வந்து வேறு லெவலில் பண்ணுறாங்க. இப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு சண்டை வந்து வருது ஜாக்லினுக்கும் தர்சிகாவுக்கும். அப்போ வந்து ஜாக்லினை பார்த்து வந்து தர்சிகா கேட்குது, என்ன முறைச்சிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி. நான் எங்கே முறைச்சேன், நீ தான் என்னை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி திருப்பி ஜாக்லின் சொன்ன உடனே அது என் பொம்மை உள்ளே போனால் தான் இந்த பொம்மை உள்ளே போகும் அப்படிங்கிற மாதிரி வந்து அது 200% தர்சிகா வந்து கத்துது. அதுக்கு வந்து நீ வச்சாவை வைக்காட்டப்போ அப்படின்னு சொல்லி ஜாக்லின் சொல்ல ரஞ்சித் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த பொம்மையை நான் வந்து உள்ளே வைக்கவே போகிறதில்ல, யார் கேட்டாலும் வைக்காங்க சார் ஜாக்லின் சொன்னால் கூட நான் யார் கேட்டாலும் சரி நான் கேம் விளாட போகிறேன், நான் அந்த பொம்மையை உள்ளே வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒம்படியாக நிற்கிறாரு. 200% தர்சிகா வந்து ஜாக்லின் நம்ம சவுண்டோட பொம்மையை வச்சுக்கிட்டு அது ஒரு பக்கம் நிற்கிது. இந்த முதல் புறமோல வந்துச்சு இல்லையா, அது வந்து இப்போ ப்ளே ஆக போகுது. இங்கே இடத்துல சௌந்தர்யாக்காக ரஞ்சித் அவர்கள் வேறு லெவலில் ப்ளே பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஜாக்லினும் வேறு லெவலில் ப்ளே பண்ணி தர்சிகாவை கதற விட்டு தர்சிகா கடைசியில் ஐயோ எனக்கு இந்த கேப்பே ஒத்து வரல, நான் வந்து 200% எனக்கு யாருமே இல்லை, அவங்களாம் கேங்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லி கதறிக்கிட்டு ஓட போகுது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த கேமே வந்து குரூப்பாக சேர்ந்து விளையாடுறது தான் அப்படிங்கிற மாதிரி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி.